மந்த்லி ரூ. 1000 அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எல்லாத்துனாலயுமே சேவ் பண்ண முடியும். அத நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வைக்கிறதுக்கு பதிலா, நீங்க நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா பேங்க்ல கிடைக்கிறத விட 2லிருந்து 3 மடங்கு உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். இந்த வீடியோல நான் பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு பதிலா, வேற எந்தெந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க இப்ப தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிகினர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ஐஎஸ்எம் லெவல் 1 இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட்டை பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்க வெறும் பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி அது இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்ல முடியாது. அது சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அதுல வெறும் உங்களுக்கு வருஷத்துக்கே வெறும் 3லிருந்து 4% மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். பட் நீங்க அதே அமௌண்ட்டை நான் சொல்ற மெத்தட் வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸே உங்களால பார்க்க முடியும். ஸோ இன்வெஸ்டர்ஸை வந்துட்டு 3 வகையா பிரிக்கலாம். அதாவது முதல்ல என்ன அப்படின்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ரிஸ்க் அதிகமா எடுப்பாங்க, ரிஸ்க்கை பார்த்து அதிகமா பயப்பட மாட்டாங்க. ஸோ இவங்களை தான் நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெண்டாவது டைப் இன்வெஸ்டர் என்ன அப்படின்னா மாடரேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவர்னால பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிஸ்கையும் எடுக்க முடியும், அட் த சேம் டைம் ரொம்ப லாஸ் பண்ணவும் விரும்ப மாட்டார். ஸோ இவர் தான் நம்ம வந்துட்டு மாடரேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னா நான் ரிஸ்க்லாம் அதிகமாக எடுக்கவே மாட்டேன், எனக்கு அதிகமாக கேபிட்டலே வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் இப்போ கரண்டா வச்சிருக்கிற கேபிட்டலை நான் ரொம்ப பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கும் தனித்தனியா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களால ₹1000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க முதல்ல ₹500 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது டைரக்டா நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. டைரக்டா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எதுக்காக லார்ஜ் கேப் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் உங்களால் தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் கேட்டகரியில் வர்றதுனால உங்களால் ஓரளவுக்கு நல்ல ரிஸ்கையும் எடுக்க முடியும். அப்படின்றதுனால தான் நான் பெரிய அமௌண்ட்டான ₹500 தூக்கி லார்ஜ் கேப்ல போட சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ₹350 நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் மிட் கேப் அப்படின்னா மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியலே இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ரிஸ்க்கும் இருக்கும். ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஸ்மால் கேப்பை சஜஸ்ட் பண்ணாமல் மிட் கேப்பை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ மிட் கேப்பில் 350 அப்படின்றது ஒரு ரீசனபிளான அமௌண்ட். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர்ஸில் கொஞ்சமாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதனால ₹150 நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் வச்சிருக்கலாம். ஏன் இந்த ₹150 அப்படின்னா லாங் டேர்மில் பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வரோட ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ₹150 அப்படிங்கிற ருபீஸ். ரெண்டாவதாக நீங்கள் மாடரேட் லெவல் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா நீங்க ₹500 இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் லாஸ்ட்ல போனாலும் நீங்க பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட் வழியா நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ ரெண்டாவதா ₹250 நீங்க டெப்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இது பேசிக்கா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், டெப்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு சேஃப்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் நீங்கள் ₹350 கோல்டு அண்ட் சில்வர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது எல்லா போர்ட்ஃபோலியோமே இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது வாலட்டைலாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு வாலட்டைலாக இருக்காது. ஸோ அதனால கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு ₹250 ரீசனபிளான அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் வெறும் ₹300 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஈக்விட்டியில் அலோகேஷன் கொடுக்குற அப்படின்னா நீங்க வெறும் டெப்ட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால பெருசா எந்த ரிட்டர்ன்ஸுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சமாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஈக்விட்டிலையும் அலோகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃபண்ட் நான் முதல்லயே உங்களுக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டெப்ட் ஃபண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 500 அப்படிங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மூணாவதா கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறதுல நான் முதல்லயே உங்களுக்கு சொன்ன மாதிரி கோல்டு அண்ட் சில்வர்லையும் உங்களுக்கு கொஞ்சம் வாலட்டைலா இருக்கும். ஸோ அதனால தான் நான் மாடரேட் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படின்னா ₹250 இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அதாவது ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர் அப்படின்றதுனால கோல்டு அண்ட் சில்வர்ல வெறும் ₹200 மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல இருந்து எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். நான் பேசிக்கா உங்களை பத்தி எந்த ஒரு பேசிக் ஐடியாவுமே இல்லாம ரஃபா கால்குலேட் பண்ணி சொல்றது. ஸோ இதை விட உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்
அட்வைசரையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன். நம்ம மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதை பற்றி வீடியோ இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம்.